காயத்ரி கார்த்திக் சேனல். இன்னைக்கு வந்து நாங்க மட்டன் பிரியாணி தான் பண்ண போறோம். என் ஹஸ்பண்ட் தான் பண்ண போறாரு. எப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. என்ன பண்றாருன்னு பாருங்க. அரிசி கழுவிட்டு இருக்காரு. கார்த்தி, இன்னைக்கு எப்படி மட்டன் பிரியாணி பண்ண போற? கல்யாணத்துல செய்யற மாதிரி. கேக்கல. கல்யாணத்துல செய்யற மாதிரி. கேக்கல. டேய், ஒரு சரி. இந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா சண்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, அரிசியை வந்து ஒரு வாட்டி கழுவுனா போதும்னு சொல்றேன், 3 வாட்டி கழுவி இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். நம்ம செய்யும் போது என்னைக்காவது அவங்கள நம்ம வெங்காயம் தக்காளி புதினா கட் பண்ண சொல்லி கேட்டிருப்போமா? பாருங்கள், இப்போ அவங்க செஞ்சாலும் நான் தான் இது எல்லாத்தையும் கட் பண்ணி தர வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் வந்து குக்கிங் வந்து சரியாக போகும். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வந்து அத்தை வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதினா கொத்தமல்லியை கூட கட் பண்ண முடியாது போல இருக்குது. என்ன தான் கட் பண்ணி தர சொன்னார். வாங்க பிரியாணியாவது அவர் ஃபுல்லாக செய்கிறாருன்னு பார்ப்போம். அந்த டப்பால இருக்க எல்லாத்தையும் போட்டுக்கலாமா? அம்மா அதுல ஊத்துனா ஊத்திட்டே இருக்கணும். நீனு திறந்து ஊத்து. என்ன கரண்டி வேணும்? தண்ணியோட வச்சுட்டியா? தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்திட்டு தான் வச்சேன். அப்புறம் ஏன் பட்டப்பட்டு தண்ணி அதுல எப்படி இருக்கும்ல கொஞ்சம். ஜிஆர்டி நெய்யா? மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் நெய் ஊற்றினா போதுங்க. கரம் மசாலா, இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதி பத்திரி கொஞ்சோண்டு எல்லாத்தையும் சேர்த்து வந்து போடுறாங்க. போட்டுட்டு அது கூடயே பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும். வெங்காயம் எவ்வளோ? தேவையான அளவு. வெங்காயம் தேவையான அளவாங்க. எவ்வளோ கட் பண்ண சொன்னேன்? வெங்காயம் 1/2 கிலோ கட் பண்ண சொல்லியிருக்கியா? 1 kg பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து 1/2 கிலோ கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இது கூடயே வந்து பச்சை மிளகாவும் சேர்த்து, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் போட மாட்டேன். 4 தான் போடுவேன். 4 பச்சை மிளகா தான் போடுவாராம். அதையும் போட்டுக்கிறாரு. ஏன் அப்படி உருன்னு செய்வேன்? ரஜினி சொல்லியிருக்காரு என்ன சொல்லி? ஏய், ரஜினி என்ன சொல்லியிருக்காரு? லவ்வோட பிரியாணி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. லவ்வோட பிரியாணி செய்யணும் அது என்ன சொன்னாரு? ஏய், ஃபீல் 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 தான் ஃபுல்லா நீ அந்த தமிழ் போட்டுட்டானே. ஆ, எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். என்ன தெரிகிறது? கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. போதும். கோல்ட் எத்தனை இந்த கலர்ல இருக்கா பாப்போம். அதெல்லாம் அவ்வளோலாம் ஆகாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. இதுனா ஹைதராபாடி பிரியாணி இல்லைல்ல. ஹைதராபாடி பிரியாணிக்கு தான் ப்ரௌன் கலரில் ஆனியனை ஃப்ரை பண்ணி போடுவாங்க. நார்மல் பிரியாணி தானே இது. என்ன போட போகிற? இது கோல்கேட் பேஸ்ட். ஏய், கரெக்டாக சொல்லு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். என் ஹஸ்பண்டோட பேஷன்ஸ் லெவல் வந்து இவ்வளோதான். 2 டைம்ஸ் தான் கேட்கணும். 3rd டைம் கேட்டால் அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்?
என்ன பண்ணுவ? நான் அடிச்சா நீ செத்துருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தவறு வேணுமா? பச்சை வாசனை போயிடுச்சா? இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின வாசனை வந்துச்சா? அதான் உங்களுக்கு கேட்குறேன். வந்துச்சா? எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. இஞ்சி பூண்டு வதங்கின வாசனை வந்துருச்சு. இப்போ என்ன சேர்க்க போறோம் நெக்ஸ்ட்? அதுதான் அடிப்பிடிக்கிற ஸ்மெல் வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்க போறாங்க எங்க ஹஸ்பண்ட். ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, இப்ப இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சொல்லு, நீ தானே சமைக்கிற? வீடியோ யார் எடுக்கிறா? ஆ, வீடியோ யார் எடுக்கிறா? நானு. சேனல் யாருது? எந்த? அப்புறம் நான் ஏன் சொல்லணும்? காயத்ரி கார்த்திக்னு இருக்கு. கார்த்திக் யார் பேரு? ஆ, கார்த்திக் என் பேர் தான். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனல் தானே? சொல்லு, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. ஏம்மா, ஒரே ஒரு பிரியாணி வெங்காயம் வதக்கிறதுக்கு நீ டயர்ட் ஆயிட்டியே. எங்களெல்லாம் யோசிச்சு பாத்தியா? இந்த சமயத்துல நீ யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பாத்தியா? இப்போ யோசிச்சு பார்த்தா அடி பிடிச்சிடும். அப்புறமா யோசிச்சு பார்த்தா இதே மாதிரிதான் குக்கர்ல தட்டி தட்டி குக்கர்ல விசில் வராம பண்ணிட்டேன் தெரியுமா? அன்னைக்கு லாஸ்டா பிரியாணி பண்ணி ஞாபகம் இருக்கா? ஜூசி சிக்கன் பிரியாணி. அன்னைக்கு என்ன பண்ண? இந்த மாதிரி தட்டி தட்டி குக்கர் விசில் வரல. பிரியாணி செஞ்சா தட்டி தட்டி தான் செய்யணும். அந்த டபரால தான்டா தட்டி தட்டி செய்யணும். வாடா போடனா வாய் உடைக்கப்படும். ஓ, வாடா பட சொல்லப்படுது. டபரால தான் இங்க வந்து தட்டி தட்டி செய்யணும். அங்க பாரு, தாக்ஷா டிவி ஆன் பண்ணிட்டா, போய் ஆஃப் பண்ணி சொல்லு. இப்போ வந்து தக்காளியும் சேர்த்துக்காச்சு. தக்காளி எத்தனை தக்காளி? 7 தக்காளி, மீடியம் சைஸ். இப்போ இதையும் நல்லா ஜூஸியா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நாலு வாட்டி தக்காளியை வதக்கிட்டு அந்த பக்கம் போய் நிற்கிறாரு கேமராவுக்கு பின்னாடி. கை வலிக்குதான், அதனால நான் வதக்கிட்டு இருக்கேன். கையில சுற்றுச்சு. கேமரா ஆன் பண்ண உடனே இப்ப வந்து நான் வதக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் தான், 2 கல் தான் போட்டேன். அது தக்காளி வதங்கிறதுக்கு போட்டேன் சும்மா. இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். போதும். லாஸ்ட்ல உப்பு பார்த்து தண்ணி செக் பண்ணுவோம்ல, அப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கோ. ஒரு வாட்டி கிளறக்கூடாது. ஸ்பூன் அங்கே எடுத்துக்கோ. வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். நார்மல் சில்லி பவுடர் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். இதை அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணியோட
மட்டனோட ஸ்மெல் வந்து இந்த டைமில் உங்களுக்கு நல்லாவே வரும், அந்த பேஸ்டோட ஸ்மெல்லு. அதை வச்சே நீங்கள் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்ட்டு சொல்லிடலாம். ஸ்மெல்லு கம்மியாக இருந்தால் உப்புலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தஹி சட்னி என்ன பண்ண மட்டன் சேர்த்துக்கலாம். ஏன் கரண்டி விட்டு சதுரி வந்துச்சு. வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து லைட்டாக வதக்கிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். ரெடியாக கேட்குது அது மட்டன். மட்டன் வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்கு. நான் இன்னும் வெந்திருக்காது. நம்ம வந்து தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். அதை அது எப்படி வேக வச்சு பார்க்கலாமா? இன்னைக்கு தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும்ல. இந்த பிரியாணிக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவுக்கு வந்து ஊற்றுறோம். இப்பயே முழுசா ஊற்றிடுவியா? அஞ்சு ஊற்றிருக்கியா? ஏழரை ஊற்றணும். 8 ஊற்றுறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். ஏன்னா மட்டன் வேகணும்ல, அதனால 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணின்னு சொல்லிட்டு 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1 கிலோ அரிசி வந்து 5 கிளாஸ் அரிசி இருந்துச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்காங்க. எப்படின்னா ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா அளவுக்கு ஊற்றிருக்காங்க. ஏன்னா வந்து மட்டன் வந்து வேகும் போது தண்ணி கொஞ்சம் எவாப்ரேட் ஆயிரும். அதுக்காக தான். இப்போ வந்து நல்லா அந்த மட்டன் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா தகன்னு கொதிக்க ஆரம்பிச்சு 20 மினிட்ஸ் வந்து அடுப்பில் இருக்கணும். அப்போ வந்து மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு தம் போடலாம். அடிக்கடி இந்த மாதிரி வந்து கிண்டிக்கிட்டே இருக்காதீங்க, கறி வந்து உடஞ்சிரும். பாஸ்மதி ரைஸ் நல்லா அரிசி ஊறிடுச்சு. நிறைய தண்ணி ஊற்றாம ஒரு 1/2 சென்டிமீட்டர் தண்ணி அதிகமாக வைக்கணும்னு தான் சொன்னார். அரிசியை போட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா பெரிய வெயிட்டாக மேலே எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுப்பை ஹைலியே வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும் டைமிங்கு. உங்களுக்கு டைம் பார்க்கலன்னா இந்த பக்கம் சூடாக 2 பக்கமும் வந்து ஆவி வந்ததுக்கப்புறமேட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பிரியாணியை தம் போட்டு இறக்கிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஊற்றிச்சு உன் கல்ல. ஏன் கல்ல ஊற்றுற? உன் கல்ல ஊற்றிச்சா?
வா தண்ணி இருக்கா? தண்ணி இல்லை. அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும். ஆஃப் பண்ணிட்டு எடுக்கும். வருமா? அப்படியே கொஞ்ச நேரம் அடுப்பில் ஆஃப் பண்ணிட்டு 5 மினிட்ஸ். சிக்கன் இருக்க மாதிரி தெரியலையே, வெறும் தோல் தான் இருக்க போல இருக்கு. அதான் அடிச்சு knock out பண்ணிட்டோம் அப்புறம். நீ தான் ஆகும். தள்ளி வா. நம்மளாவது தோல் சாப்பிடலாம். இந்த கலர் எல்லாம் எடுக்க வேணாம். அப்படியே எடுத்துக்கோ. ம். அவங்க பீஸ் தான் சாப்பிடுங்க. 2 பீஸ் தான் இருக்குங்க. Okay. ஏன்னா இந்த முனை இந்த இதில் வரணும். அந்த காணர் அந்த காணர் நல்லா சாப்பிடுறேன். ஏமா? நீ வா. ஏய், கல்லீரல் கிடையாது, அது மட்டன் ராது. மட்டன் பிரியாணி தான் அது. உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தக்காளி வந்து சீப்பாக கிடைக்கும். எந்த குழம்புல பார்த்து தக்காளி தான் அதிகமாக. இப்போ சொல்லுங்க சொல்லுங்க. உனக்கு ஏய், அது எத்தா வந்தா இலையில வை வச்சிருக்கேன். காக்கா கடிச்சமா? வச்சுட்டேன் குக்கர். நான் போகணுமா? குக்கர் எடுத்துக்கோ. வரேன் வரேன். சூப்பராக இருக்கு கட்டி. செம்மையாக இருக்கு. நல்லா இருக்குமா? மட்டன் குழம்பு ஓகேயா? உண்மையாலே சூப்பரான மட்டன் பிரியாணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ருவனும் தாக்ஷாவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுவாங்க. மட்டன் சூப்பராக இருந்தது. அப்பா கிட்ட சொல்லு, அப்பா தான் செஞ்சாங்க இன்னைக்கு. ஓகே. தாக்ஷா அங்கிள், இந்த மாதிரி ஒரு பிரியாணி நான் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லைங்க. இன்னைக்கு தான் முதல்ல சாப்பிட்றேன். சத்தமா சொல்லுங்க. எனக்கு கூட சேர்த்துறது என் பிள்ளை அழகாக செஞ்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு பிரியாணி நான் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை. எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் செய்யறத விட, என் மருமக செய்யறத விட என் புள்ள அழகாக செஞ்சிருக்கான். பொய், இது பொய். நெக்ஸ்ட் அத்தை எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. ஜூஸியா இருக்குல்ல? நம்ம ஜூஸியாக இருக்கு, ட்ரையாக இல்லாமல். மட்டன் செம்மையா நல்லா இருக்கு. வெந்திருக்கு, சூப்பராக இருக்கு. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. குக் எப்படி இருக்கு பிரியாணி? உண்மையாலே சூப்பரா செஞ்சிருக்க இன்னைக்கு. பயங்கரமா இருக்கு, டேஸ்டியா. பயங்கரம். பயங்கரமா இருக்கா? விஜய் சித்து வந்து என்ன போட்டுருவாரு? காப்பி ரைட்ஸ் போட்டுருவாரு பயங்கரத்தை யூஸ் பண்ணனா. போட்டு பார்த்துக்கலாம். இங்கே
எங்க போக ரெடி ஆயிட்டோம்? யார் கூட போறோம்? அந்த அப்பா மட்டும் கிளம்புனாரா இல்லையா? எங்க அந்த அப்பா? பாட்டி கோவாக்கு போறியா? நீ நீங்க எடுக்குமா? திருவான்மியூர் பீச் தாங்க நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 6 மணி ஆச்சு. இங்கே வந்து நாங்கள் சேர்கிறதுக்கு வந்து 8 மணி ஆச்சு. அவ்வளோ டிராஃபிக்கு. எப்பா இந்த மாதிரி டிராஃபிக்கே பார்த்துருக்க முடியாது. சரி நம்ம மெரினாலாம் போனால் பயங்கர கூட்டமாக இருக்குமே, லீவ் டைமு, பசங்க ஸ்கூல் லீவ் டைமு, அதில் சண்டே வேறு, நம்ம போனால் வந்து செம கூட்டமாக இருக்குன்னு தான் திருவான்மியூர் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இங்கே வந்தோம். கடைசியில் பயங்கரமான டிராஃபிக்கில் டயர்டாயிட்டோம் நாங்கள் இங்கே வர்றதுக்கே. லாஸ்ட்டாக இங்கே வந்து பசங்க ஆனாலும் ஜாலியாக வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மண்ணில் கொஞ்சம் நேரம், பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் அப்படி சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பவே வந்து ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. ஜாலியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப நைட் டைமில் பீச்சுக்கு வர்றது கூட நல்லா தான் இருக்குது. நாங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock வந்துட்டு கொஞ்சம் 7 o'clock அந்த மாதிரி கிளம்பிடுவோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே 6. நாங்கள் இங்கே வந்து சேர்கிறதுக்கு 8 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நைட் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஜில்லுன்னு இருந்துச்சு. திருவான்மியூர் பீச்சும் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. இப்பயே வந்து 10 ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து அப்படியே வெளியில் போய் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் திருவான்மியூர் ஏரியாலலாம் கிடையாது, நம்ம ஏரியா விருகம்பாக்கத்துக்கே போயிட்டோம். விருகம்பாக்கத்தில் வந்து பாண்டியன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் வந்து ஃபுட்டு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு சிக்கன் ரைஸ், ஒரு நூடுல்ஸ், ஒரு ஹாஃப் கிரில் வாங்கி சாப்பிட்டோம். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டீனேஜ்லேருந்தே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹோட்டல். நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எங்கள் அப்பாக்கிட்டேயும் சரி, என் ஹஸ்பண்ட்டையும் சரி, இங்கேருந்து வந்து எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி பயங்கர டேஸ்டியாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஏசி இருக்காது. பட் வந்து டேஸ்ட்டுனால வந்து இந்த ஹோட்டல் வந்து சூப்பராக ரன் ஆகிட்டுருக்குங்க. இந்த டைமில், அதாவது நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30க்கு வந்து அந்த ஹோட்டலில் வந்து நிறைய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹோட்டலில் ஃபுட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு தான் போக போகிறோம். அவ்வளோதாங்க, எங்களுக்கு டே வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு. சூப்பராக மதியானம் மட்டன் பிரியாணி, அப்புறமேட்டு பீச்சுக்கு போயிட்டு, அப்புறம் பாண்டியன் ஹோட்டல் போயிட்டு சூப்பரான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே வந்து நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்க போகிறோம். அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.